தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம். பதினைந்தாவது வசனம். அவன் சொன்னது, சாலமோன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறதோ, அந்த வார்த்தை நிறைவேறும் போது அந்த சந்தோஷம் பூரணப்படுகிறது. வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டவங்களை கை தூக்க சொன்னா எல்லாருமே கை தூக்கும். வறண்ட நிலத்துல வனாந்திரத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணீர் கிடைக்கிறது எப்படியோ அப்படிதான் அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலே வந்து தேவசமத்தில் அமரும் போது ஒரு வார்த்தை கிடைக்கும் பாருங்க. தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய் தாத்துமாவை என்ன செய்யுமா? அது குளிர பண்ணுமா. கேட்கும் போதே சீயோன் கேட்டு மகிழ்ந்தது இருக்கு. எங்கே ஒருவன் சாட்சி கொடுக்கிறான், இங்கே ஒருவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். கர்த்தர் வாக்கு கொடுத்ததினால் அல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதினால். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்படி நான் உம்மை துதிக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்றினார் என்று நான் துதிக்க விரும்புகிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, அதனுடைய ஆமென் 13வது வசனத்திலிருந்து பாருங்கள். தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். இந்த சாலமோன் யார் அப்படின்னா, மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன், மிகுந்த கனம் உள்ளவன், மிகுந்த சம்பத்துள்ளவன். சம்பத்துனா நிறைய செல்வாக்கு உள்ளவன், மிகுந்த ஞானம் உள்ளவன். ஆனால் இந்த இடத்துல வார்த்தை எப்படி நிறைவேறுச்சுன்னு சொல்லும் போது அவனுடைய ஞானத்தையும் முன்வைக்கல, ஐஸ்வர்யத்தையும் முன்வைக்கல, சம்பத்தையும் முன்வைக்கல, கனத்தையும் முன்வைக்கல, கர்த்தருடைய கரத்தை மட்டும் முன்வைக்கிறான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாவீதுக்கு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறார்? 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12-13 உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கொடுக்கும் போது யார் இன்னும் பிறக்கவில்லை? சாலமோன் இன்னும் பிறக்கவில்லை. கற்ப பிறப்பு. தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க உண்டு? ஆமென். ஒவ்வொரு ஏரியா போனா இருப்பாங்க. ஆமென். தாவீதை விட சாலமோன் அவர் மெகா சர்ச்சை நடத்துவார். ஆமென். ஆனா இங்க கற்ப பிறப்புன்னு சொல்லிட்டார், யாருன்னு சொல்லல. எப்பவுமே ஆண்டவருடைய நடத்துதலை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு மாலையில பேசும்படி ஆண்டவர் இந்த வார்த்தை தான் நினைவிலே கொண்டு வந்தார்.
இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம் மனதில் இருக்கிறதை உரைக்கிறார். வார்த்தை உரைக்கப்பட்டது. இது பின்னாட்களில் நமக்கு தெரியும். இந்த கர்ப்ப பிறப்புல யார் அப்படிங்கிறது நமக்கு பின்னாட்களில் தெரிகிறது. இப்பொழுது தெரியவில்லை. இப்பொழுது தாவீதுக்கு இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறது. அப்சலோம்லாம் இருக்கிறார் வெயிட்டிங்ல. அப்சலோம் உண்டு, அதோனியா உண்டு, எத்தனையோ பேர் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அந்த அவன் அவன் அப்ப ஆண்டவர் பார்த்து விட்டார் ஏற்கனவே. தாவீது இன்னும் பார்க்கவில்லை. தாவீது ஆலயத்தையும் பார்க்கல, ஆலயத்தை யாரை வச்சு கெட்ட போறாருங்கிற அந்த பிள்ளையும் பார்க்கவில்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் 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 பார்த்து பேசுறது போல பேசுறார் பாருங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அவன் அவன் எவன் ஆண்டவரே? யாரையோ கை காட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. அவன் அவன் அவனா? எவன் ஆண்டவரே? அவன் தான். தெரியல உனக்கு? தெரியல ஆண்டவரே. அவன் 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 தான் ஆண்டவரே. நான் ஆலயத்தை கட்டவன், நீ கட்டன்னா அவன் கட்டுவான். அவனா? எவன் ஆண்டவரே? இதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். அந்த அவன் தான் இப்பொழுது சொல்லுகிறான், என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க ஒரு பூச்சியா, ஒரு புழுவா உங்க தாயின் வயிற்றுல உருவாதுக்கு முன்னாடியே அவனோ அவள்னோ ஒரு பேச தொடங்கிட்டா. ஆமென். அவன் கட்டுவான். அவனா? தாவீது சொல்வார்ல, தூரத்து செய்தியே மனுஷர் முறைமையா எனக்கு சொன்னீங்க. இவர் அவனோ அவளோ அது எனக்கு தெரியாது, உன் மகனோ மருமகனோ அது எனக்கு தெரியாது, அப்படி கிடையாது. அவன் 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 அப்படிங்கிறார். அந்த ஒருவனை. எத்தனை பேர் இருப்பாங்க? தாவீது வீட்டுல 8 பிள்ளைங்கள்லயே குழப்பம் வந்துட்டு சாமுவேலுக்கு. இவனாக்கும் இவனாக்கும். அவன் தாவீது தலைமுறையை பார்த்தா நல்ல வேளை சாமுவேல் அதுக்கு முன்னாடி போயிட்டார். ஆமாம். சிலர்லாம் சில பிரச்சனைக்கு முன்னாடி போயிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப குழம்பி போயிடுவார். ஆண்டவரே, தாவீதுக்கே என்ன குழப்பிட்டீங்க, இப்போ அந்த அவன் எவன், அந்த அவன் எவன் ஆண்டவரே, நான் எங்க ஆண்டவரே போய் தேடுவேன். இப்போ நாட்கள் போகிறது, சாலமோன் பிறக்கிறான். வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமம் 28வது அதிகாரத்தில் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும், அதாவது ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகி இஸ்ரவேலின் சகல பிரபுக்கள், பிரதானிகள், பலசாலிகள், சகல பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் தாவீது இப்போ கூப்பிடுறார். எதுக்குன்னா அந்த அவன் எவன்னு சொல்லணும். எல்லாரையும் கூப்பிடும்போது தாவீது கர்த்தர் தன்னோடு பேசினதை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 6வது வசனத்துல, அவர் என்னை நோக்கி, யாரை நோக்கி? கர்த்தர் தாவீதை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே அப்படிங்கிறார். முதல்ல உன் கற்ப பிறப்புனாரு, அந்த கற்ப பிறப்புல அவன் உறுதியா சொல்றாரு. சாலமோன் பிறந்ததுக்கு அப்புறம் இங்கே பாரு, சாலமோனே அப்படிங்கிறார். நீங்க எடுக்க வேண்டாம், 2 சாமுவேல் 12:24 இருக்கும். சாலமோன் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பத்சேபாளோடு சேருகிறான், அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அந்த அவன்
இந்த சாலமோன் கர்த்தர் அன்பா இருக்கிறதுக்கு என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. அந்த அவன் யாருன்னு இன்னும் தாவீதுக்கு தெரியாது. ஆனால் சாலமோன் வளர வளர இப்ப கூப்பிட்டு சொல்றாரு, அந்த அவன் வேற யாருமே கிடையாது, சாலமோன். 1000 பேர் இருந்தால் என்ன, 1,00,000 பேர் இருந்தால் என்ன, கோடி பேர் இருந்தால் என்ன, ஆமென், உங்களை முன்னமே கண்டவர் உங்களுக்கு குறித்ததை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி. என்னைக்குமே இதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் மேல் கர்த்தர் அன்பா இருந்தார். என் மேல் கர்த்தர் அன்பா இருக்க காரணம், என் மேல் அவர் வைத்த அன்பு நான் தோன்றும் முன்னமே என்னை குறித்து பேசுகிறார். ஆமென். தாவீத கூட நிறுத்தி வைக்கிறார். சாலமோனின் பின்னாட்களை குறித்து நான் இங்கே பேசவில்லை, நமக்கு டைம் இல்லை. அவன் அந்த நேசத்தை உதறிவிட்டு போய்விட்டான். அது அவனுடைய பின்னாட்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது இந்த வார்த்தையை வைத்து பேசுகிறேன். அப்போ முதல்ல உரைக்கப்பட்டது, அதன் பிறகு அது உறுதிப்படுத்தப்படுகிறது. உரைக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த உறுதிப்படுத்தப்படும் போதுதான் நமக்கு நிச்சயமாய் தெரியும் இதுதான் அப்படின்னு. 75வது வயசுல ஆபிரகாமுக்கு உரைக்கப்பட்டது, 86வது வயதிலே உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் மாத்திட்டே இருக்கிறார். எலியேசர் வீட்டில் இருக்க, ஒருவேளை லோத்தா இருக்குமோ அப்படின்னு நினைச்சார், லோத்தை தூக்கிட்டு போயிட்டார். நம்ம நிறைய பேரை நினைச்சு நிறைய பேரை சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டே இருக்கிறோம். அதனால அதே நினைச்சு கொஞ்சம் கூட இருக்கட்டும் மக்கள். ஆமென். லோத்தா இருக்குமோ, லோத்தை காணல. எலியேசரா இருக்குமோ, ஆண்டவர் பார்த்தார், இவனை இப்படியே விட்டா வீட்டில் 318 பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு அடக்காராதனை நடத்திடுவான். வெளியே வா, நீ மேலே பாரு, நட்சத்திரத்தை நீ சுற்றி, நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி மேலே பாரு அப்படிங்கிறார். மேலே என்ன மட்டும்தான் தெரியுது? நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுது. நட்சத்திரத்தை வச்சு உனக்கு வேற என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியுமா? என்ன தெரியும்? எண்ணு. வேற என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. நட்சத்திரத்தின் நீளம் எத்தனை, அகலம் எத்தனை, நம்ம நீளமே தெரிய மாட்டேங்குது. ஹைட் என்னன்னு கேட்டால் சென்டிமீட்டர்லையா, மீட்டர்லையா, அடியிலையா? அடிதான். ஆமாம், எண்ணு அப்படிங்கிறார். அங்கேதான் கர்த்தரை விசுவாசித்தான். அங்கு உரைக்கப்பட்டது, அங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்ப சாலமோனே, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தை என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். 1 நாளாகமம் 28:6-7. இந்நாளில் நடக்கிறபடி அவர் என் கற்பனைகளின்படியே என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். இப்போ ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில உரைக்கப்பட்டது உறுதிப்படாததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, அது 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 இது உண்மையிலே உரைக்கப்பட்டது நமக்கு தானா, இல்லை இதுதானா, எதுவுமே தெரியாம எலியேசர் லோத்துன்னு மாறி மாறி பார்த்துட்டே இருக்கிறோம். தாவீது எதுல உறுதியா இருக்கிறாருன்னா, அந்த அவன் யார் ஆண்டவரே, அவன் என்ன செய்வாங்கிறது ரெண்டாவது. அந்த அவன் யார்? உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படணும். வாழ்க்கையில உரைக்கப்படுறதுக்கு எப்படி வெயிட் பண்றோமோ அது உறுதிப்படுத்தப்படவும் வெயிட் பண்ணணும். உரைக்கப்படுறதுக்கு 75வது வயசுல உரைக்கப்பட்டது, 86வது வயசுல உறுதிப்படுத்தப்பட 11 வருஷம் ஆபிரகாமுக்கு ஆச்சு. இன்னும் அந்த காரியத்துல தெளிவில்லாமலே இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை குறித்த ஒரு தெளிவு இல்லை. ஏன் தெளிவு இல்லைன்னா, அது உறுதிப்படுத்தப்படாததுனால. கர்த்தர் அங்கே எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்றால், அங்கே கர்த்தர் நட்சத்திரங்களை காண்பித்து வார்த்தையும் கொடுக்கிறார். அங்கே கர்த்தர் உடன்படிக்கையின் மூலம் அதை உறுதிப்படுத்தவும் செய்கிறார். இதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? 75வது வயசுல ஆபிரகாம் இதை கேட்கல, 86வது வயசுல ஆபிரகாம் கேட்கிறான். ஏன் 75வது வயசுல ஆபிரகாம் அதை கேட்கல தெரியுமா? ஆபிரகாமுக்கு மூளை சொல்லுது லோத்தா இருக்கும், ஆபிரகாமுக்கு மூளை சொல்லுது எலியேசரா இருக்கும். ஆபிரகாமுடைய அறிவு நிறைய சொன்னதுனால ஆண்டவர்கிட்ட கேட்கல. நம்ம நிறைய அறிவு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா உண்மையில நமக்கு அறிவு கிறுக்கு. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கேட்க மாட்டேங்கிறோம். லோத்தும் கிடையாது, எலியேசரும் கிடையாதுன்னு வரும்போதுதான் ஆபிரகாம் மெதுவா, இதை நான் எதனால் அறிந்து கொள்வேன்?
இதை 75 கேட்டிருக்கணும்ல ஆபிரகாமே. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு 3 வயதான ஆட்டுக்கடாவை கொண்டு வா, வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வா, புறாக்களை கொண்டு வா, அதை பிளந்து வை, நான் கடந்து போவேன். ஆண்டவர் அங்க உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய அறிவு சொல்லும் லோத்தா இருக்கும். நமக்கு ஒரு நம்ம அறிவில் ஒன்று வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம மைண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். அது இல்லைன்னு வரும்போது எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே. ஆனா அந்த தாவீதை பாருங்க, அந்த அவன் யாரு அதை அறிந்து கொள்வதற்காக. அதனாலதான் பைபிள்ல இருக்கும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது தாவீது தேவ சமூகத்தில் பிரவேசித்து இருக்கும். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அட்டை கிடைச்சாலே போதுமே. ஜனவரியில கொண்டு வச்சோம், எங்க வச்சோன்னு தெரியல. சில சொல்றாங்க நான் பைபிள்ல தான் வச்சேன், பைபிளையும் காணல. ஆமே. உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படலைன்னா நம்மளால அதுல உறுதியா இருக்க முடியாது. உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்படலைன்னா நம்மால் அதிலே உறுதியாய் இருக்க முடியாது. எனவேதான் தாவீது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு, எனக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, அதனால பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நீ ஃப்ரண்டை கட்டு, நீ பேக்கு கட்டு, நீ சைடை கட்டு, இப்படி இல்லை. சரி நம்ம ஒண்ணு பண்ணோம், எல்லாருக்கும் பெயரையும் போட்டு சீட்டு போட்டு எடுக்கலாம். இல்லை 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 இல்லை, இது கர்த்தருடைய தீர்மானம். அவர் அவனை நோக்கி 6வது வசனம், உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவனை இந்த ராத்திரி வேளையில இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எஸ். எத்தனை பேருக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க வேற ஆப்ஷனுக்கு போக மாட்டீங்க. இன்னைக்கு அது உறுதிப்படுத்தப்படலை. உறுதிப்படுத்த ஏன் படலைன்னா நம்ம அறிவு நிறைய சொல்லிட்டு இருக்கு. இப்படி வரும், இப்படி வரும், இதுவா இருக்கும், அதுவா இருக்கும், இப்படி நிறைய சொல்லி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நம்ம அறிவு நிறைய சொல்றதுனால 11 வருஷம் போயிட்டு ஆபிரகாமுக்கு. இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, அவருடைய அறிவு சிலதை சொல்லி 11 வருஷம் போச்சு. அந்நிய அதாவது சாராளுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து 13 வருஷம் போச்சு. ஆமே. கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்ன 24 வருஷம் காத்திருக்க வைத்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமின் சரீரம் செத்ததுங்கிற நிலைமை வரது வரை ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா அவன் ஈசாக்குன்னு சொன்னா ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணியிருப்பார். இனி எங்கேயும் ட்ரை பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கர்த்தர் பேசுறார், இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்பட அப்படிங்கிறார். இங்கேதான் பைபிள்ல இருக்கு. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தோம், நம்பிக்கையோட விசுவாசித்தான். உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்டதை இந்த சாலமோனுக்கு கேட்க பண்ணுகிறார். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனத்தை பாருங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அப்படி சொல்லிட்டு 10வது வசனத்துல சொல்றாரு, இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். 20வது வசனம், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உரைக்கப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்டது சாலமோன் காதுகள் கேட்க உரைக்கப்படுகிறது. மீண்டும் இப்போ தாவீது கிளியர் ஆயிட்டாரு, இனி சாலமோன் கிளியர் ஆகணும். இப்போ சாலமோன்ட்ட சொல்லியாச்சு ஒரு பெரிய காட்ஸ் பிளான். அதுக்கு கர்த்தர் சாலமோனை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவன் பிறக்கும் முதலே கர்த்தர் அவன் மேல அன்பா இருக்கிறார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஆண்டவரை இயேசுவேன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சார்னு. இல்லை. ஹல்லேலூயா. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க குழந்தையா நீங்க பிறந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டு அவனுடைய பிறந்த செய்தியை குறித்து என்கிட்ட சொன்னான். பிறந்ததும் அவனை தூக்கி அவங்க அப்பா கையில் கொடுத்தாங்க. இவனா வேண்டாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போனான். சரி, உங்களை எத்தனை பேர் பார்க்க வந்தாங்கன்னா தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டுமா? நீங்க பிறந்து விழுந்ததும் ஒருத்தர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிள்ளைங்களை பார்த்த உடனே பிடிக்கும், சில பிள்ளைகளை பார்க்க தான் பிடிக்கும். பெற்றோரை நான் சொல்லலை, பெற்றோருக்கு பிடிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. சில பிள்ளைங்களை இந்த பிள்ளை யார மாதிரி இருக்கு சொல்லுவாங்க, அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்கு. சில பிள்ளைங்க ஏதோ மாதிரி இருக்கு அப்படிமாங்க. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, ஆமே. நீங்க பிறக்கும் போதே பரலோகத்தில் ஒருவர் உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் நீங்க கருவா இருக்கும் போதே அவருடைய கண்கள் உங்களை கண்டதே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. அதனால எந்த கவலையும் தேவையில்லை. ஐயோ கொஞ்சம் கலரு போயிட்டே போட்டோம். கலர் ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் கருப்பா இருந்தாலும் நீங்க ஏமா அப்படி சொல்ற? வேற யாரும் சொல்லல. அதனால நானே சொல்லிக்கிறேன். அவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சது. ஆமாம், அதான் அடிக்கடி வேடிக்கையா சொல்லுவேன். இந்த பொண்ணு பார்க்க பையன் பார்க்க பயோடேட்டாலாம் கொடுக்கும்போது யாராவது ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த போட்டோவை கொடுப்போமா? 5 மாதத்தில் என் மகள் இப்படிதான் இருப்பாள் காட்டுவோமா? காட்டினா உண்மையில வாழ்க்கையில கல்யாணம் பண்ண மாட்டான். ஏன்னா அதுல எது தலை எது மூக்கு எது வாய் எதுன்னே தெரியாது. ஆனா அப்படி இருக்கும்போது அவருடைய கண்கள், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்க வார்த்தையை கவனிச்சீங்களா? அவர் அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் கைவிட மாட்டா, விட்டு விலக மாட்டா. இப்போ சாலமோன் ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறான். நல்ல கவனிக்கணும். எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், சம்பத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். இது எல்லாம் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டதும் சாலமோன் சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆனாலும்
இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அடுத்த வார்த்தை பாருங்க, விரோதியும் இல்லை. இப்படி ஒரு லைஃப் யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டா கையும் காலையும் சேர்த்து தூக்கும். ஏன்னா நம்ம இதுதான் விரும்பிட்டு இருக்கிறோம், அதனால வேண்டாம். ஆமென். என்னங்க ஆச்சு, நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? ஆவேசத்துல கையை தூக்க சொன்னதுல காலையும் சேர்த்து தூக்குனேன், சேர் உடஞ்சிட்டு பாவம். ஆமென். அதனால தூக்க வேண்டாம். இப்படி இருக்கும்போது அடுத்த வார்த்தையை பாருங்கள். ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனை என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன பிளான் சாலமோனே? இவர் ஐஸ்வர்யம் இருக்கு, ஞானம் இருக்கு, கனம் இருக்கு, சம்பத்து இருக்கு, எந்த இடையூறு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, விரோதியே கிடையாது, சுற்றிலும் இளைப்பாறுதல். இந்த நாட்டு பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்ணவே மாட்டான், இந்த பக்கம் போனா அந்த ராஜாவும் பிரச்சனை பண்ணவே மாட்டான். அத ஒரு பாஸ்டர் இப்படி வேடிக்கையா சொன்னார். ஏன் பிரச்சனை பண்ண மாட்டார்னா, இவர் எல்லா நாட்டிலையும் பொண்ணு எடுத்திருக்கிறார். இங்க போனா மருமகனே பாரு, இங்க போனா மருமகனே பாரு, சுற்றிலும் இளைப்பாறுதல், எல்லா இடத்திலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ ஐஸ்வர்யம் இருக்கு, ஞானம் இருக்கு, கனம் இருக்கு, சம்பத் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, நீ என்ன, வாட்ஸ் யுவர் பிளான்? அவர் வச்சிருக்கிறார்ல, அதை செய்யலான் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை இங்கதான் இருக்கு. நமக்கு தெரியாது, நமக்கு தேவன் தருகிற உயர்வு, நமக்கு தேவன் தருகிற ஞானம், நமக்கு தேவன் தருகிற கிருபை, நமக்கு தேவன் தருகிற அனுகூலங்கள், நமக்கு தேவன் தருகிற தருணங்கள்லாம் எதற்கு தெரியுமா? அவர் சித்தம் நிறைவேற. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது எல்லா வீட்டிலையுமே பொண்ணு பொருள் எல்லாம் கேட்டு வாங்குங்கிறார். இவங்கெல்லாம் பொண்ணு பொருளை கேட்டு வாங்கி மேலேருந்து கீழே வர போட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்கு கேட்டு வாங்க சொல்றாரு தெரியுமா? நாளைக்கு என்ன கட்ட போறாங்க? ஆசரிப்பு கூடாரம் கட்ட போறாங்க. அதுக்கு இது தேவை. இப்ப எல்லாம் கேட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. எதுக்குன்னே தெரியாது, ஆனா வாங்கிட்டு போயிட்டாங்க. கர்த்தர் மோசையை மேல கூப்பிட்டு, இங்க பாரு, இதுக்கு இது பொண்ணுனால பண்ணணும், இது இப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் இந்த பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? தங்களுக்கு தேவன் கொடுத்த நன்மையை தங்களுக்கு பிடித்த விக்கிரகமாக்கிட்டாங்க. கையில தேவன் ஒரு நன்மையை தாராருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கு. அதை இன்னும் உங்க கையில ஒரு குழந்தைய தாராருனாலும் பெரிய பிளான் இருக்கு. ஒரு பொண்ணை கொடுக்கிறதுக்கு பின்னாடியே இவ்வளவு பிளான் இருக்கும்னா, ஒரு பொண்ணை ஒரு பையனை உங்க கையில நம்பி கொடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிளான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்முடைய திட்டத்தை பிள்ளைங்க மேல அப்படி திணிச்சு இல்ல தாவீதை போல இருந்து வாங்கணும். என்ன ஆண்டவரே, யார் ஆண்டவரே, இவனை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, இவளை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன கேட்டு வாங்கிட்டார்ல. இவங்க என்ன எதுக்கு கொடுத்தாரு? மலையில மோசே 24வது அதிகாரத்துல கூப்பிடுறார். 32வது அதிகாரம் வரைக்கும் இதை பண்ணு, இதை பொண்ணுல பண்ணு. பொண்ணு எங்க இருக்கு? எல்லார் கையில இருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வர வச்சிட்டு இருக்கிறார். எதுக்கு இவ்வளவு கையில கொடுத்துருக்கிறார் நமக்கு தெரியாதா? நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா? நம்ம அனுபவிச்சு நம்ம இஷ்டத்துக்கு இல்ல. இதுக்கு அடுத்து காட்ஸ் பிளான் இருக்கு. இந்த சாலமோன் இங்க தான் ஸ்கோர் பண்றார். இவ்வளவு ஞானம் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணலான் இருக்க? கர்த்தர் என்ன பண்ணணும்னு பிளான் வச்சிருக்கிறாரோ அது பண்ணலான் இருக்கிற. இந்த ஞானம் அதுக்கு. இந்த தேவன் நமக்கு தந்தவைகளை தேவனுக்கென்று திருப்பும் போது கர்த்தர் நமக்கு வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா? இதுக்கா நான் கையில கொடுத்தேன். இவங்க விக்கிரகத்தை உண்டாக்குனதும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தர் மோசையை வச்சு அவ்வளவு பேர் கையில இருந்து எல்லா ஜொல்லையும் வாங்கி மண்ணில் போட்டு கிளம்பு அப்படின்ட்டார். எதுக்கு உன் கையில கொடுத்தது? கர்த்தருடைய பர்பஸுக்காக, காட்ஸ் பர்பஸ், அவருடைய கிங்டம் பர்பஸுக்காக.
உனக்கு எதுக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்? கிங்டம் பர்பஸுக்காக. உனக்கு அதாவது சின்ன வயசு அப்போ வேஸ்ட் ஆயிருமே. உனக்கு எதுக்கு இப்படி ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார்? உனக்கு எப்படி இந்த ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்? உனக்கு எப்படி இந்த ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார்? தானியேலுக்கு ஏன் இந்த விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார்? கிங்டம் பர்பஸுக்காக. தேவ பிள்ளைகளை நம்ம இதை புரிகிறதே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இவங்க மைண்ட்ல இப்ப காணானே கிடையாது. இவங்க அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்குறது வரைக்கும் அவங்க எங்களுக்கு இப்போ வழி நடத்துறதுக்கு மோசை இல்லை. மேகஸ்தம்பத்தில் அக்னிஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டீங்களா? பாஸ்டர்லன்னு அப்போ நீங்கள் சர்ச்சைக்கே வர மாட்டீங்களா? மோசை இல்லையா? ரைட், கன்றுக்குட்டியை உண்டாக்கி வச்சாச்சு. இவங்களுக்கு இப்போ என்ன வழி நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும். சரி, இவங்க கான்செப்டுக்கே வருவோம். கன்றுக்குட்டியை உண்டாக்கி வச்சாச்சுல்ல, சரி நீ பாடுன ஆடுன, அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? நீ புறப்பட்டிருக்கணும். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? புசிக்கவும் குடிக்கவும், அடுத்த வார்த்தை புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள். கானானுக்கு போக எழும்பல. ஆமென். நோக்க மாறி ஆண்டவர் பார்த்தார், இவனை இப்படி விடக்கூடாது. அப்பப்ப 4 பேரை கொண்டு வந்து குத்து கொடுத்தாதான். இப்ப தெரியுதா ஏன் இந்த சுற்றிலும் இளைப்பாறுதல் வரலன்னு? சிலருக்கு இப்போ மைண்ட்ல எதுதான் ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? சுத்தி கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே, சாலமோனுக்கு ஏன் சுத்திலும் இளைப்பாறுதல்னு. ஒருவேளை இது கூட நல்லதா போச்சா? இல்லை. அவன் ஏன் ஆண்டவரை இப்படி நெருக்கம்? ஏன் நெருக்கம் இல்லை? ஏன் நெருக்கணும்? உனக்கு கொஞ்சம் விசாலம் விட்டாலே நீ நோக்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் வாழ்க்கையில உரைக்கப்பட்டது காணான், ஆனா நிறைவேறினது கொஞ்சம் பேருக்கு தானே. பிரியமான கர்த்தர் இன்னைக்கு பாருங்க, மறுரூபமானார்ல இயேசு. பேதுரு சொல்லுவார்ல, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. இந்த திட்டம் சரியானதா தவறானதா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரியானது. ஆண்டவர் ஓடிரு. ஒன்னு எதுக்கு கூப்பிட்டேன்? ஒரு மனுஷனாவது பிடிச்சியா? இல்ல, இறங்கு ஓடவா. அதாவது திட்டத்தை நிறைவேற்றின 2 பேர் மேல போயிட்டாங்க. திட்டத்தை இன்னும் நிறைவேற்றாதவர்கள் கீழே இறங்கி வந்தாங்க. அந்த கூட்டத்தில் யாரும் இருந்தார் தெரியுமா? இயேசு இருந்தார். அவன் மகிமை வந்த பிறகும் இயேசு ஏறி போகல. ஏன்னா பிதாவுக்கு முன்னாடி நான் எதையும் முடிக்காம போய் நிற்க கூடாது. மோசே எலியா திருப்பி மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இயேசு போகல. இயேசு பேதுரு கீழே வரார். ஆண்டவரே, அப்போ நான் இப்ப முடிச்சிருவேன் பேதுரு, அடுத்து உனக்கு இருக்கு. ஆமே, பேதுரு இங்கேயே இருப்பது, இறங்கு. அவர் எப்போ இங்கே இருப்பது நல்லதுனாரோ மோசையும் காணல. ஆமா, ஏன்னா அவங்க பயந்துருப்பாங்க, இவன் நம்மளையும் கீழே கூட்டிட்டு போயிடுவான். சில கிருபை பெற்றவங்க அப்படிதான் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டி நரகத்துக்கு. ஆமா, ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ஆண்டவர் எந்த விரோதி கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. சரி, நீ என்ன பண்ணலான் இருக்க? ஆண்டவர் இப்படி ஒரு அனுகூலத்தை தந்திருக்கிறீங்க, இவ்வளோ ஒரு மேன்மையை தந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன நோக்கம் இதுக்கு பின்னாக இருக்கிறது? இதுதான் கர்த்தர். இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் போதே சொல்லிட்டார், சாலமோனே நீ பலம் கொண்டு திடமனதா இருந்ததை நடப்பி. இதுதான் உன்னை குறித்த காட்ஸ் பிளான். அவன் தனக்கு தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் தேவ திட்டத்துக்காய் திருப்பின போது கர்த்தருடைய கரம் அதையெல்லாம் செய்து முடித்தது. இந்த ராத்திரி வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நல்ல தருகிற ஆரோக்கியம், சுகம், பலன், கிருபை, பணம், படிப்பு, ஞானம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு. ஆண்டவரே, இதை ஆண்டவர் இந்த இஸ்ரவேலரை போல நான் வேஸ்ட் பண்ணிடாம சாலமோனை போல திட்டத்துக்கு நேராய் திருப்ப எனக்கு கிருபை தாரும். நீங்க அப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. சாலமோன் சொன்னது போல நீங்களும் சாட்சி கொடுப்பீர்கள். என் கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் முடிந்தால் முழங்காற்படியிட்டு ஒரு 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 5 நிமிடம் தேங்க்யூ ஜீசஸ். டி மைனர். கர்த்தர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக.
அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கர்த்தர் உங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு தந்த சுகபலத்துக்காக, உங்களுக்கு தந்த ஞானத்துக்காக, உங்களுக்கு தந்த படிப்புக்காக, உங்களுக்கு தந்த வேலைக்காக, உங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக. இவைகள் எல்லாம் எதற்கு தெரியுமா? சாலமோனே, சுற்றிலும் இளைப்பாறுதல் எதற்கு தெரியுமா? விரோதியும் இடையூறும் இல்லாமல் ஆக்கினது எதற்கு தெரியுமா? ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தந்தது எதற்கு தெரியுமா? உன் இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற. சாலமோன் சரியாக அதை கர்த்தருடைய திட்டம் நிறைவேற திருப்பின போது கர்த்தருடைய கரம் அதை செய்து முடித்தது. வேளையில கர்த்தாவே, என்ன இந்த குடும்பத்துல இதுக்குதான்ப்பா வச்சிருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில என்ன இதுக்குதான்ப்பா வச்சிருக்கிறீங்க, என்ன ஆண்டவரே உம்முடைய வாக்கினால் நான் பிறக்கு முன்னமே உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது நிறைவேறுவதற்காக தான் என்னை கர்த்தர் இப்படி நடத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. என்ன செய்யலாம் என்று இருக்கிறாய் சாலமோனே? கர்த்தர் சொன்னதை செய்யலாம் என்று இருக்கிறேன் அப்பா. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று அர்ப்பணிக்கிறவர் ரெண்டு கரங்களை அப்படி விரிச்சு உயர்த்தி, தகப்பனே, தகப்பனே, நீர் உரைத்தீர் அல்லவா, நீர் வாக்கினால் சொன்னீர் அல்லவா, உம்முடைய கரம் அதை நிறைவேற்ற, உம்முடைய கரம் அதை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் போக்குவரவு அறியாதவனப்பா, உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. என்னுடைய ஞானம் அல்ல, என் கல்வி அல்ல, என் செல்வம் அல்ல, உங்க கரம் இதை செய்து முடிப்பதாக, உம்முடைய கரம் இதை செய்து முடிப்பதாக. நானும் சொல்ல அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் உங்க சித்தம் நிறைவேறட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் பூரணப்படுவதாக. ஆமே. சிலர் பாருங்க, ஆண்டவர் சித்தம் நிறைவேறட்டும் பாங்க, ஒரு நல்ல படிப்புக்கான வாசல் திறந்ததும் பிளான மாத்திடுவாங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் பிளான மாத்திடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய திட்டம் பூரணப்படுவதற்கு, அப்படி சித்தம் பூரணப்படுவதற்கு. ஆமென். அர்ப்பணிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உங்க சித்தம். ஆமென். கர்த்தர் சொன்னது, கர்த்தர் தகப்பனிடத்தில் சொன்னது, இது எங்க அப்பா திட்டம் அல்ல, இது என் தகப்பனுடைய தேவனின் திட்டம், அவருடைய திட்டம். அதுதான் நான் செய்யணும். கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுத்தது, இந்த கல்வியை கொடுத்ததெல்லாம் அதுக்கு தான், இந்த சூழ்நிலையை கொடுத்தது அதுக்கு தான், இந்த ஆரோக்கியத்தை கொடுத்தது அதற்கு தான், இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பது அதற்கு தான். ஓ, இடையூறு இல்ல, பிரச்சனை இல்ல, இளைப்பாறுதல் தான் நான் இஷ்டம் போல போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேறுவதாக. தேவ சித்தம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து. என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவரே, நாங்களும் அப்படி சாட்சி சொல்லத்தக்கதாய் உம்முடைய அதிசயமான கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.